அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு உறவுகளே. அல்ஹம்துலில்லாஹ். இன்னை நாட்களுக்கு பிறகாக நம்ம பாடங்களை தொடர்றோம். நம்ம 11வது பாடத்தில் இருக்கிறோம். வழக்கம் போல் நம்ம ஓதக்கூடிய துவாக்களை ஓதிக்கொண்டு நம்ம இந்த பாடத்துக்கு சொல்லலாம். இந்த பாடத்துடைய பேர் என்னன்னு சொன்னால் கல்கலா. கல்கலானா என்ன அப்படின்னா அசைத்து ஓதுதல் அல்லது அழுத்தி ஓதுதல் அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா சுக்கூன் இருக்கு பார்த்தீங்களா, சுக்கூன் அப்படின்னா மெய் புள்ளின்னு அர்த்தம். நம்ம எந்த எழுத்து மேலே சுக்கூன் வருதோ அது சாக்கின். அந்த எல்லா எழுத்துக்களும் அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் வரக்கூடிய எழுத்துக்கள்ல இந்த சுக்கூன் வந்துச்சுன்னு சொன்னா எந்த விதமான மாற்றமும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த 5 எழுத்துக்களை தவிர. அதை பாருங்க, காஃப், தா, பா, ஜீம், தால், இதை குத்துபு ஜத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த காஃபுக்கு மேல சுக்குன் வந்தா, தாவுக்கு மேல சுக்குன் வந்தா, பாவுக்கு மேல சுக்குன் வந்தா, ஜீமுக்கு மேல சுக்குன் வந்தா, தாலுக்கு மேல சுக்குன் வந்தா எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இத இக், இட், இப், இஜ், இது அப்படின்னு படிக்கணும். இக், இட், இப், இஜ், இது இப்படி படிக்காம அதை அழுத்தி படிக்கிறது தான் இதோடைய சட்டம். அது எழுத்துக்களுக்கு நடுவுல வந்துச்சுன்னு சொன்னா, அதாவது வாக்கியங்களுக்கு அல்லது வார்த்தைக்கு நடுவுல வந்தா அதன் பாதியா அழுத்தி ஓதணும், இறுதியில வந்தா முழுமையா அழுத்தி ஓதணும். இதுக்கு என்ன கல்கலத்து சுகுரா குபுரா அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பாடத்துக்குள்ள போலாம். இப்ப பாருங்க, இத படிங்க. ஈக்வரா, இக்ரா அப்படின்னு படிக்காம ஈக்வரா அப்படின்னு படிக்கணும். இது என்னன்னு சொன்னா கல்கலத்து சுகுரா, அதாவது ஒரு வார்த்தைக்கு நடுவுல வந்திருக்கு. இக்ரா அப்படி வந்துடணும். இக்ரான்னு சொல்லாம இக்ரா அப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் பாதி அழுத்தி சொன்னா போதுமானது. இது கல்கலத்து சுகுரா. அடுத்தது கல்கலத்து குபுரா அப்படின்னு சொன்னா எழுத்து, அதாவது ஒரு வார்த்தைக்கு இறுதியில வந்திருக்கு. இது நடுவுல, இது இறுதியில. அப்ப எப்படி படிக்கணும்னா ஹலக், ஹலக் அப்படின்னு படிக்காம ஹலக் அப்படி படிக்கணும். இதே மாதிரிதான் எல்லா எழுத்துக்களும். நடுவுல வந்தா பாதி அழுத்தணும், இறுதியில வந்தா முழுசா அழுத்தணும். அதே மாதிரிதான் மற்ற எல்லா எழுத்துக்களும் கூட. துவாவும் அதே மாதிரிதான். நடுவுல வந்தா இத்து அப்படின்னு முழுசா சொல்லாம இத்து அப்படின்னு போயிடணும். இறுதியில வந்துச்சுன்னு சொன்னா முஹீத், தூன்னு சொல்லாம து அப்படி படிக்கணும். து முஹீத். இது ஏன்னா இது உண்ணா பண்ணும், அதுக்காக சட்டம் இது. இப்ப நம்ம பார்க்க வேண்டிய சட்டம் இதை மட்டும் தான் பார்க்கணும். துவா துவா இது நடுவுல வந்திருக்கு, இது இறுதியில வந்திருக்கு. இங்க பாருங்க, அதே மாதிரி பா இப்ராஹீம, கஸப் இப்ராஹீம, இது நடுவுல வந்திருக்கு, இது இறுதியில வந்திருக்கு. அடுத்து ஃபஜ்ருன், ஃபஜ்ருன், ஃபஜ்ருன் இல்ல ஃபஜ்ருன், அதையும் பாதி அழுத்தி சொல்லணும். முழுசா ஃபஜ்ருன் அப்படி சொல்லாம ஃபஜ்ருன் அப்படின்னு டக்குன்னு போயிடணும். அடுத்தது பஹீஜ், ஜ் அப்படின்னு சொல்லி அழுத்தணும். இது குபுரா. இது நடுவுல வந்தா சுகுரா. அடுத்தது தால், உதுவான, உதுவான அப்படி டக்குன்னு போயிடணும். இது அஹது, து அப்படின்னு சொல்லி நல்லா அழுத்தணும். இது எல்லாமே இந்த குத்துபு ஜத்தினுடைய கல்கலாவுடைய எழுத்துக்கள் 5. இந்த 5 எழுத்துக்கள் தான் காஃப், தா, பா, ஜீம், தால். அதன் மேல சுக்கூன் வரணும். சுக்கூன் வந்து நடுவுல வந்துச்சுன்னு சொன்னா அதை பாதி அழுத்தணும், இறுதியில வந்தா முழுமையாக அழுத்தணும். இந்த 5 எழுத்துக்கள் அல்லாத மற்ற எழுத்துக்கள் மேல வந்தா என்ன பண்ணணும்னா நார்மலா எப்படி படிப்போமோ அதே மாதிரி படிக்கணும். பாருங்க, அக்ரம், இதெல்லாம் சுக்குன் வந்திருக்கு. இதை அக்ரம் அப்படின்னு படிக்கக்கூடாது. இது படிக்கிறதும் தப்பு, இப்படி வரக்கூடாது. அக்ரம் அவ்வளவுதான். இஹ்தினா, இங்க போயிட்டு இஹுதினா அப்படிலாம் படிக்கக்கூடாது. இங்க அப்படி படிக்கக்கூடாது. இங்க பாருங்க, இது சுக்கூன், இது சுக்கூன், இது சுக்கூன். அப்போ இதெல்லாம் அழுத்தாம அப்படி நார்மலா படிக்கணும். இந்த 5 எழுத்துக்கள் வந்தா மட்டும்தான் அழுத்தணுங்கிறது தான் இந்த கல்கலாவுடைய சட்டம். அதே மாதிரி பாருங்க, அம்ரின், அம்ரின் அப்படின்னு படிக்கக்கூடாது. அம்ரின் அவ்வளவுதான். அஸ்ரி, அசுரி, அசு அப்படின்னு இஸ்ன்னு பண்ணக்கூடாது. அஸ்ரி அவ்வளவுதான். அதே மாதிரி இஸ்ரா, இஸ்ரன் அப்படின்றத யுசுரன். நிறைய பேருடைய தப்பு என்னன்னு சொன்னா கல்கலா பண்ணக்கூடாத இடங்கள்ல கல்கலா பண்ணி ஓதுறதுனால நிறைய அந்த அந்த
ராகமே வேற மாதிரி ஆகி போயிடும் கிராத்தே. அப்போ அது பாருங்க, அதே மாதிரி யஸ்ரிப் யஸ்ரிப் இந்த இடத்துல பாருங்க, இது கல்கலா இபு அப்படின்னு முடிச்சு பாருங்க. அப்போ இந்த 5 எழுத்துக்கள் வந்தா முழுமையா அழுத்தணும். அதுவும் பாருங்க, நடுவில் வந்தா பாதி, இறுதியில் வந்தா முழுசா. இந்த 5 எழுத்துக்கள் அல்லாத மற்ற எழுத்துக்கள் மீது சுக்குன் இருந்துச்சுன்னு சொன்னா அதை எதுவுமே பண்ண தேவையில்ல. அதை எப்படி இருக்குதோ அதை அப்படியே ஓதணும், கல்கலா பண்ணக்கூடாது. இதுதான் சட்டம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம இந்த 11வது பாடம் முடிஞ்சது. அடுத்த பாடத்தில் நம்ம சந்திக்கலாம். வழக்கம் போல நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறது, லைக் பண்ணுறது, கமெண்ட் செய்கிறது, மக்களுக்கு இது போய் குர்ஆன் சென்றடையணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம மக்களுக்கு தெரிவிக்கிறது, இது எல்லாமே செய்யுங்க. அல்லாஹ் போதுமானவன். அடுத்த பாடத்தை சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.